பொதுவாகவே குல்ச்சா பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எஸ்பெஷலாக அமிர்தசரி குல்ச்சா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஜூஸியாக இருக்கக்கூடிய டெல்லி உத்தரப்பிரதேஷில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோஃப்தா, இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கால்சியம் ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய ராகியில் ராகி குல்ச்சா வித் கோஃப்தா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த மாதிரியான யூனிக் ஹெல்த்தியான ரெசிபிக்கு மறக்காமல் சுவையும் ஆரோக்கியமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு. இந்த ராகி மாவோட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு மிதமான சூடில் இருக்கக்கூடிய தண்ணியை தெளித்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் லேஸாக இருக்கக்கூடிய பதத்தில் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை 15 to 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். குல்ச்சாவில் பொதுவாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டேஸ்ட்டு நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கோஃப்தாவுக்கு தேவையான பால்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா, இது நார்மல் கடைகளில் கிடைக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, துருவின இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நார்மலாக கோஃப்தா ரெசிபியை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வைப்பாங்க. நாம் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் ஹெல்தியர் வெர்ஷனாக இது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓவன் இருந்ததுன்னா ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளே ஒன்றா எடுத்து நல்லா 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருண்டைகளை நம்ம குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்கை பாயில் பண்ணி நல்லா திக்கன் பண்ணி கிடைக்கிறது தான் கோவாங்கிறது. இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் நிறைய இருக்கிறதுனால ஸ்ட்ராங் போன்ஸுக்கும் டீத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சி இது சரியான அளவில் வச்சுருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. 10 முந்திரியை வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்ச பெரிய வெங்காயம், உப்பு, அரைச்ச 2 தக்காளியோட பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால்ஸை ஒன்றா போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டையும் எடுத்து கொட்டிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கஸ்தூரி மெத்தி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான கோஃப்தா கிரேவி ரெடி. இப்போ குல்ச்சாவை ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது கைகளிலேயே சிறு சிறு உருண்டைகளாக ஒரே சைஸில் உருட்டி கட்டையிலையோ இல்லை கையிலையோ இந்த மாதிரி தட்டிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, கொஞ்சம் கொத்தமல்லி, வேணும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா தோசைக்கல்ல கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுவையான குல்ச்சா ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த குல்ச்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.